ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது சியோட பேசிக்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, இதோட சியோட ஸ்ட்ரக்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லைனை அலைன் பண்ணுறது வரிசையாக அதாவது லிஸ்ட்டாக நம்ம தயாரிக்க போகிறோம். அது எப்படின்னு இதில் பார்க்க போகிறோம். சியில் முதல் ஒருத்தவனே இன்க்ளூட் HTDO. நான் போன பாட்டை சொன்ன மாதிரி இது பேசிக்ஸ் தான். நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். இன்க்ளூட் HTDO வச்சு போட்டுக்கலாம், இன்க்ளூட் கவுனியோ.h போட்டுக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற நான் எது போட்டாலும் ரன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம எப்படி வரிசையாக லைன் அரேஞ்ச் பண்ண போகிறோம் பார்ப்போம். முதல் எடுத்தோடனே printf ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்ம கொடுக்குற வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காமிக்கும். 4 2 போது மட்டும். ஓகே, அப்புறம் டபுள் கொட்டேஷன்ஸ், இது உண்மையிலே முக்கியம். அப்போ தான் அந்த உள்ள என்ன நினைக்குமோ அது டர்ன் பண்ணும். அடுத்ததாக தமிழ் ஹேக்கர்ஸ், உங்களுக்கு ஏதாவது வேர்டு இல்லை எஸ்ஏயோ இல்லை ஒரு லைனோ படிக்கிறோன்னு அது வரிசையாக போய் அடிக்கிறது, அலைன் பண்ணுறது. ஓகே, அதுதான் போய் பார்க்க போகிறோம். முதல்ல 10th எக்ஸாமினேஷன் அடிப்போம். ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் போடுவோம். ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் போட்டோம். டபுள் கொட்டேஷன்ஸ். இது இந்த வேர்டு 1 by 1 வரணும்னா நம்ம ஸ்லாஷ் என்னன்னு நம்ம ஒரு ஸ்லாஷ் என்னன்னு ஒரு இதை யூஸ் பண்ணணும். இதுதான் ஸ்லாஷ் என். அதோட இதை ப்ரீஃபாகவும் நேருக்கு நேராகவும் இதை இப்படி நேருக்கு நேராகவும் எழுதலாம். அதாவது லைன் பண்ணி தான் எழுதலாம். ஆனால் கண்டிப்பாக ஸ்லாஷ் என் முடியும் போது ஸ்லாஷ் என் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்புறம் டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் முடிச்சிடணும். க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு செமிக்கல் போட்டு செமிக்கல் நெசசரி. இதுதான் சியோட ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்து printf ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ஸ். ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனில் நம்ம பிடிச்சமான சப்ஜெக்ட்ஸில் அடிக்கலாம். பாருங்கள், printf ஃபங்க்ஷன் மாதிரி printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா தமிழ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோம், தமிழ் போட்டோம். அடுத்த பக்கத்தில் ஸ்லாஷ் என் போடணும். ஸ்லாஷ் என் போட்டால் தான் 1 by 1 வரும். முடிச்சோன்னா அடுத்து printf ஃபங்க்ஷன் போடணும். printf இங்கிலீஷ் ஸ்லாஷ் என் செமிகாலன் கண்டிப்பாக போடணும். டபுள் கொட்டேஷன் போடணும். க்ளோஸ் பண்ணிடணும். செமிகாலன் போடணும். printf இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. டபுள் கொட்டேஷன்ஸ் மேக்ஸ் ஸ்லாஷ் என் ஓப்பன் டபுள் கொட்டேஷன்ஸ் ப்ளஸ் செமிகாலன். அடுத்த மாதிரி printf டபுள் கொட்டேஷன்ஸ் மேக்ஸ் சயின்ஸ். இது வரிசையாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடலாம். அப்படியே தொடர்ந்து ஸ்லாஷன் கடைசியில் முடிவு எடுத்து ஸ்லாஷன் போட்டால் கண்டிப்பாக வரிசையாக அலைன் பண்ணலாம். அடுத்து ஹிட்கேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா பண்ணலாம் வரிசையாக. ஓப்பன் ப்ரைஸ் போட்டு அனுப்ப ப்ரோக்ராம் என்னது பார்க்கலாம். ஓகே, இதுதான் ப்ரோக்ராம். தமிழ் ஹையர் செகண்டரி தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ். இதுதான் ஒரு வேர்ட்ஸை எப்படி அலைன் பண்ணுறது, அதாவது லிஸ்ட்டாக எடுக்கிறது பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி நிறைய பேசிக்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம். இது தமிழ் ஹேக்கர்ஸ் கிளப் அண்ட் எஜுகேஷன்ஸ் டுட்டோரியல்ஸ், கேம்ஸ், ஹேக்கிங்ஸ், ஆல் எக்ஸெட்ரா எல்லாமே இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க.